வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி வந்து மருகு செடி. நம்ம மாலை கதம்பம் இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த க்ரீன் கலரில் நிறைய இலைகள் வச்சு கட்டியிருப்பாங்க. அதில் இது வந்து ஒன் ஆஃப் த இலை. இது வந்து ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம மரிக்கொழுந்து, இந்த மாசி பச்சை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப மணமாக இருக்கும். இது எனக்கு முதல் அனுபவம் இந்த செடி வாங்கி வளர்க்குறது. நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். இந்த மாதிரியான புது ஒரு ஆசை வந்திருக்குது, மனம் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணணுன்ட்டுன்னு. அப்போ ஒவ்வொரு செடி பற்றி படிக்கும்போதும் இதுவும் ஒன்று வந்துச்சு. நான் மண்கலவை வந்து நம்ம நார்மல் மண்கலவை, செம்மண், தொழு உரம், அது போக கொஞ்சம் வந்து நான் கோகோபீட் கொஞ்சம் எடுத்துப்பேன். நம்ம வந்து தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது கூட வந்து இப்போ வந்து புதுசாக நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னா, நம்ம அந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ், இந்த வேர் அழுகி போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அந்த பயோ ஃபர்டிலைசர் சேர்த்ததுனால ஒரு மிராக்கிள் நடந்திருக்குது. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இது மூணையும் போட்டுட்டு நீங்கள் வந்து தொட்டியில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கோகோபீட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அந்த வறட்சியை வந்து தாங்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பயோ ஃபர்டிலைசர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா சத்து கொடுக்கும் செடிக்கு. இந்த மருகு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகப்படியான தண்ணி வந்து நிற்கக்கூடாது. நிறைய தண்ணி நின்றுச்சு அப்படின்னாக்கா அந்த இலைகள் வந்து பழுத்துரும். அதே மாதிரி நீங்கள் அந்த சில பேர் உரம்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உரமெல்லாம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாக்கா அது அப்படியே என்ன சொல்கிறது, கருகி ஒரு மாதிரி போயிடும். ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளே பயன்படுத்தலாம். தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது. இது போக இந்த செடிக்கு வந்து ஆயுசு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் தான் வரும். இப்போ இதிலேருந்து ஒரு கிளை வந்து கொஞ்சம் நீளமாக வளருது அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் அதை கட் பண்ணி வந்து வேறு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிலேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு குட்டி ஒரு கண்டெய்னரோ ஏதோ ஒன்று வச்சு பதியம் போட்டிங்க அப்படின்னாக்கா புது செடி வந்துடும். இது வந்து ரொம்ப லாங்காக வராது. கட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் புது செடி வளர்த்துக்கலாம். இல்லைன்னா நாட்டு ரகமாக இருந்துச்சுன்னா விதை வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாட்டு ரகம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த செடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே வரிசையில் வந்து நான் இன்னும் இந்த பன்னீர், அப்புறம் ரோஸ்மேரி அதெல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள் இருந்தால் அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.